சூப்பரின் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் லக்கியராம் மரணமடைந்தார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். போதைப்பொருள் ஒருங்கிணைப்பு மைய அமைப்பின் 11வது மாநில அளவிலான குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வணிக வரித்துறை கருத்தரங்கு அறையில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் லக்கியராம் மரணமடைந்தார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகம் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மிசோராம் மாநிலத்தின் முன்னாள் ஆளுநரும் புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநருமான லெப்டினன்ட் ஜெனரல் எம் லக்கேரா மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். இந்திய இராணுவத்தில் தலைசிறந்த வீரராகவும் திறமையான நிர்வாகியாகவும் சிறந்த தேசபக்தராகவும் திகழ்ந்த அவர் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பு வகித்த காலத்தில் மக்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறையுடன் நேர்மை, அர்ப்பணிப்பு மற்றும் உயர்ந்த பொது சேவை மனப்பான்மையுடன் தனது அரசியல் சாசன பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றினார். குறிப்பாக 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரிடரின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம், மீட்பு மற்றும் மறுவாழ்வு உதவிகள் தாமதமின்றி சென்றடைவதை உறுதி செய்வதில் அவர் ஆற்றிய பணி மகத்தானது. மேலும் பாதிக்கப்பட்ட கிராமங்களும் மக்களும் விரைவில் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட தனிப்பட்ட அக்கறையும் அர்ப்பணிப்பு மிக்க சேவையும் புதுச்சேரி மக்களின் நினைவில் என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு நாட்டிற்கும் அவருடன் நெருங்கி பழகியவர்களுக்கும் இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேர் இழப்பாகும். தன்னலமற்ற சேவை, ஒழுக்கம், சிறந்த நிர்வாக திறன் மற்றும் மனிதநேய உணர்வு ஆகிய உயரிய பண்புகள் வருங்கால தலைமுறைகளுக்கு என்றும் வழிகாட்டியாக அமையும். அன்னாரது குடும்பத்தினருக்கு புதுச்சேரி அரசின் சார்பிலும் புதுச்சேரி மக்களின் சார்பிலும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த பேரிழப்பை தாங்கும் மன வலிமையையும் ஆறுதலையும் அவரது குடும்பத்தினருக்கு வழங்குமாறும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை அறிந்து தொகுதி முழுவதும் அதிகாரிகளுடன் சென்று தொடர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை குறித்தும், இலவச மனைப்பட்டா மற்றும் அப்பகுதியில் உள்ள 30,000 சதுர அடியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவது தொடர்பாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதி மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தனர். இந்த பகுதி மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது குறித்தும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவது குறித்தும் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள கூரை வீடுகளை கல்வீடாக மாற்றுவதற்கு உள்ள சாத்தியக்கூறுகள் குறித்தும், கோவில் நிர்வாகத்திடம் தடையில்லா சான்றிதழ் பெற்று அவர்களுக்கு கல்வீடு கட்ட நிதி உதவி பெற்றுத் தருவது குறித்தும் மாவட்ட ஆட்சியரை அழைத்து வந்து ஆலோசனை நடத்தியதாகவும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன என்பது குறித்து கலந்து பேசியதாகவும் தெரிவித்த அவர், இப்பகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். போதைப்பொருள் ஒருங்கிணைப்பு மைய அமைப்பின் 11வது மாநில அளவிலான குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வணிக வரித்துறை கருத்தரங்கு அறையில் இன்று நடைபெற்றது. போதைப்பொருள் ஒருங்கிணைப்பு மைய அமைப்பின் 11வது மாநில அளவிலான குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வணிக வரித்துறை கருத்தரங்கு அறையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்தும், 10வது மாநில அளவிலான என்காடு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் செயலாக்க நிலை ஆய்வு, 9வது அபெக்ஸ் என்காடு கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய வழிகாட்டுதல்களை நடைமுறைப்படுத்துதல், 2026-29ஆம் ஆண்டிற்கான 3 ஆண்டு போதைப்பொருள் தடுப்பு செயல் திட்டத்தை செயல்படுத்துதல், கல்வி நிறுவனங்களை போதைப்பொருள் இல்லா வளாகங்களாக மாற்றுதல் மற்றும் கல்வி நிறுவனங்களை சுற்றியுள்ள 500 மீட்டர் சுற்றளவை போதைப்பொருள் இல்லா பகுதிகளாக அறிவித்து கண்காணித்தல்,
போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புகளை கண்டறிந்து தொடர்ந்து கண்காணித்தல், மாவட்ட அளவிலான என்காடு குழுக்களின் செயல்பாடுகளை வலுப்படுத்துதல், கிழக்கு கடற்கரை கடல்சார் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துதல், குற்ற செயல்கள் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துகள் மற்றும் நிதி பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணையை வலுப்படுத்துதல், பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் வாகனங்களை உரிய முறையில் அப்புறப்படுத்துதல், நெய்டான், பாரத் போல் உள்ளிட்ட தொழில்நுட்ப தளங்களை முழுமையாக பயன்படுத்துதல், NMBA திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் பயன்பாட்டை குறைத்தல், சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் தொடர்பாகவும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான், வளர்ச்சி ஆணையர் கிருஷ்ணமோகன் உப்பு, அரசு செயலர்கள் திருமதி ஸ்மிதா, சௌத்ரி முகமது யாசின், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம், சென்னை மண்டல போதை தடுப்பு பிரிவு உதவி இயக்குனர் அரவிந்த், அரசு அதிகாரிகள், துறை தலைவர்கள் மற்றும் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். செயற்கை நுண்ணறிவு அடிப்படைகள் மற்றும் கருவிகள் குறித்த மாஸ்டர் வகுப்பில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் எஸ் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும், கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதல் படியும், விநாயகா மிஷன் ஆராய்ச்சி அறக்கட்டளை புதுச்சேரி வளாகம் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் எஸ் ஆண்ட்ரூ ஜான் சில்வெஸ்டர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி சார்பில் பேசிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டூல்ஸ் என்ற தலைப்பில் செயற்கை நுண்ணறிவு குறித்த மாஸ்டர் வகுப்பு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கேட்டலிஸ்ட் நிறுவனத்தின் மாவட்ட மேலாளர் மோகன்குமார் மற்றும் திட்ட நிபுணர் பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு வள ஆளர்களாக கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவின் அடிப்படைகள், பிராம்ப்ட் என்ஜினியரிங், நெறிமுறை சார்ந்த AI பயன்பாடு, AI கருவிகளை திறம்பட பயன்படுத்தும் முறைகள் மற்றும் கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் AIயின் நடைமுறை பயன்பாடுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியை சேர்ந்த மொத்தம் 375 இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று பயனடைந்தனர். நேரடி செயல் விளக்கங்கள், கலந்துரையாடல்கள் மற்றும் செயல்முறை பயிற்சிகள் மூலம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கல்வி, ஆராய்ச்சி மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்காக எவ்வாறு திறம்படவும் பொறுப்புடனும் பயன்படுத்தலாம் என்பதை மாணவர்கள் அறிந்து கொண்டனர். மேலும் பங்கேற்ற மொத்தம் 375 மாணவர்களும் முன் மதிப்பீடு மற்றும் பிந்தைய மதிப்பீடு ஆகியவற்றை வெற்றிகரமாக நிறைவு செய்து அவர்களின் செயற்பாட்டு பங்கேற்பையும் கற்றலையும் பாராட்டும் வகையில் மின்னணு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வின் மூலம் மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடிப்படைகள், பொறுப்பான AI பயன்பாடு, டிஜிட்டல் திறன்கள், புதுமையான கற்றல் அணுகுமுறைகள் மற்றும் எதிர்கால தொழில்முறை வளர்ச்சியில் AIயின் முக்கியத்துவம் குறித்து நேரடி அனுபவத்தையும் ஆழ்ந்த விழிப்புணர்வையும் பெற்றனர். மாணவர்களின் உற்சாகமான பங்கேற்பும், புதிய தொழில்நுட்பங்களை கற்றறிய ஆர்வம் கொண்ட அணுகுமுறையும், புதுமை, டிஜிட்டல் அறிவாற்றல் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் ஆகியவற்றில் அவர்களின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. இந்த நிகழ்விற்கான நிர்வாக ஏற்பாடுகளை கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்துரு ஒருங்கிணைத்தார். மேலும் பொது சுகாதாரத்துறையின் உதவி பேராசிரியர் சரண்யா ஒருங்கிணைப்பு மற்றும் நிகழ்ச்சி மேலாண்மையை சிறப்பாக மேற்கொண்டு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தினார். புதுச்சேரியின் முன்னாள் ஆளுநர் லக்கேராவின் மரணத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மிசோராம் மாநிலத்தின் முன்னாள் ஆளுநரும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநருமான லெப்டினன்ட் ஜெனரல் லக்கேரா மறைந்த செய்தியை அறிந்து துயருற்றேன். இந்திய இராணுவத்தில் துணிச்சலான வீரராகவும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராகவும் இருந்த காலத்தில் நேர்மையான முறையில் பொது சேவை மனப்பான்மையுடன் செயல்பட்ட லக்கேரா 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரிடரின் போது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி உதவிகள் மற்றும் நிவாரணம் கிடைத்திட கடுமையாக உழைத்தார். குறிப்பாக புதுச்சேரி மாநில கிராம மக்களுக்கு சுனாமி நிவாரணங்களை கொண்டு சேர்க்க பெருமளவில் உதவினார். அன்னாரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு.
தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் ஸ்கேட்டிங் போட்டியை வருகின்ற ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 3 வரை புதுச்சேரியில் நடத்துகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிறுவனர் திருவேங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோர் பேசும்பொழுது, புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து 13வது ரேங்கிங் ஓப்பன் நேஷனல் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் தேசிய அளவிலான போட்டியை வருகின்ற ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 3 வரை புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஸ்கேட்டிங் ரிங்கில் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 6 முதல் 8 வயது வரை, 8 முதல் 10 வயது வரை, 10 முதல் 12 வயது வரை, 12 முதல் 15 வயது வரை, 15 முதல் 18 வரை மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் என்ற பிரிவுகளில் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்ட அவர்கள், இந்த போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 1500 ஸ்கேட்டர்கள் பங்கேற்க உள்ளனர். இது நாட்டின் மிகப்பெரிய ஸ்கேட்டிங் நிகழ்வுகளில் ஒன்றாகும் என்று குறிப்பிட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பெருமை சேர்க்கும் இந்த போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பேட்டியின் முன்னதாக சாம்பியன்ஷிப் போட்டியின் அதிகாரப்பூர்வ லோகோ புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிர்வாகிகளால் வெளியிடப்பட்டது. பேட்டியின் போது பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஞ்சயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் சினிமா நகரம் விரைவில் உருவாக்கி தர வேண்டும் என திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பிரபல திரைப்பட ஸ்டண்ட் மாஸ்டர் பீட்டர் ஹெயின் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் மரியாதை நிமித்தமாக நேற்று சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் சினிமா நகரம் விரைவில் உருவாக்கி தர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி குரும்பாம்பேட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்று லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. புதுச்சேரி குரும்பாம்பேட்டு பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோபூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீப ஆராதனை நடைபெற்றது. கோபூஜை, கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கோட்டக்குப்பம் தங்கும் விடுதியில் புகுந்து 5 லட்சம் மதிப்பிலான 6 செல்போன்களை திருடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் தந்திராயன்குப்பம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் உள்ளன. அதில் தனியாருக்கு சொந்தமான தங்கும் விடுதி ஒன்றில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரை சேர்ந்த 10 வாலிபர்கள் நேற்று முன்தினம் அறையெடுத்து தங்கியுள்ளனர். பிறகு அதிகாலை வரை புதுச்சேரியை சுற்றிய அவர்கள் மீண்டும் 4 மணிக்கு அறைக்கு வந்து தூங்கியுள்ளனர். அவர்கள் அனைவரும் நேற்று காலை எழுந்து பார்த்தபோது தங்களது விலை உயர்ந்த செல்போன்கள் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து அவர்கள் விடுதி மேலாளரிடம் தகவல் அளித்தனர். சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பார்த்தபோது நேற்று அதிகாலை 5 மணி அளவில் சுமார் 25 வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் விடுதிக்குள் புகுந்து செல்போன்களை திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் கோட்டக்குப்பம் போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன் மற்றும் போலீசார் தந்திராயன்குப்பம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 2026-27 ஆண்டிற்கான புதிய மாவட்ட ஆளுநராக வைத்தியநாதன் புதுச்சேரி ஓஷன் ஸ்ப்ரே ரெசார்ட்டில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் பதவியேற்றார். 100 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட உலகின் மிகப்பெரிய தொண்டு அமைப்பான ரோட்டரி இன்டர்நேஷனலின் மாவட்டம் 2981 புதுச்சேரி, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் 160 ரோட்டரி சங்கங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த 160 சங்கங்களாலும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட முதல் மாவட்ட ஆளுநராக வைத்தியநாதன் பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ஜோதி ஐ கேர் கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் VNM ஜுவல்லரியின் பங்குதாரருமான வைத்தியநாதன் தனது பதவி காலத்தில் ரூபாய் 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக அறிவித்தார். அதில் புதுச்சேரியில் அதிநவீன இரத்த வங்கி அமைத்தல், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்குதல், ஏழை மற்றும் விதவை பெண்களுக்கு வாழ்வாதார உதவிகள் வழங்குதல், அரசு மருத்துவமனைகளுக்கு உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட் மற்றும் ரோட்டரி ஃபர்ஸ்ட் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் புதிய மாவட்ட நிர்வாகமும் 32 மண்டலங்களுக்கான உதவி ஆளுநர்களும் பொறுப்பேற்றனர். 2025-26 ஆண்டின் மாவட்ட ஆளுநர் ஜே லியோன் புதிய மாவட்ட ஆளுநருக்கு பதவியை அதிகாரப்பூர்வமாக வழங்கினார். ரோட்டரி ஃபவுண்டேஷன் அறங்காவலரும் முன்னாள் ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்குனருமான AS வெங்கடேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் மற்றும் பல்வேறு ரோட்டரி நிர்வாகிகள் விழாவில் பங்கேற்று வாழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரைடு அமைப்பின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவும் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக நவீன் பாலாஜி, செயலாளராக ரூபவேல் பொறுப்பேற்றனர். புதிய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. மாவட்டம் 2981 மண்டலம் 1 உதவி ஆளுநர் கோபிநாதன் ஜோதி புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், பல்வேறு ரோட்டரி சங்கங்களின் நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், தொழிலதிபர்கள், ரோட்டரியன்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் சபாநாயகர் பதவியை பாஜக கேட்டு வரும் நிலையில் சபாநாயகரை நியமிக்க முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பிய கோப்புகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திருப்பி அனுப்பியுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவரது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் வருகிற 2ஆம் தேதி சபாநாயகரை நியமிக்க அனுமதி கேட்டு துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அனுப்பி வைத்த கோப்புகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திருப்பி அனுப்பியிருக்கிறார். இதை திருப்பி அனுப்புவதற்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, பாஜக சபாநாயகர் பதவி கேட்பதாலேயே துணைநிலை ஆளுநர் கோப்புகளை திருப்பி அனுப்பியுள்ளதாக குற்றம் சாட்டினார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அரசு நிர்வாகத்தில் தலையிடுகிறார், அப்படி இல்லை என்றால் பிஜேபியின் ஏஜெண்டாக செயல்படுகிறார் என்று விமர்சித்த நாராயணசாமி, இதிலிருந்து துணைநிலை ஆளுநர் பிஜேபியின் சங்கியாக செயல்படுகிறார் என்பது வெட்ட வெளிச்சமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக பிஜேபியின் அடிமையாக செயல்பட்டு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர் பாஜக பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும், புதுச்சேரியை பொறுத்தவரை பாஜக ரங்கசாமியிடம் சரண்டர் ஆகிவிட்டது என்று தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட 4 மாநிலங்களின் முதல்வர்கள் பிரதமரை சந்தித்து பேசுகிறார்கள். ஆனால் பிரதமர் மோடி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற நிலைக்கு ரங்கசாமி உருவாகி இருக்கிறார். தன்னிடம் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நான் பிஜேபிக்கு அடிமை இல்லை, சுதந்திரமாக முடிவெடுப்பேன் என்ற தோரணை ரங்கசாமியின் செயல்பாடுகள் மூலம்
தெரிய வருவதாக தெரிவித்த நாராயணசாமி, புதுச்சேரியில் 2 மாதமாக அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்காமல், சபாநாயகரை நியமிக்காமல் ரங்கசாமி பிரதமர் மோடிக்கே சவால் விட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் உள்ள பாஜக அமைச்சர் பதவி பெறுவதற்கும், இலாக்கா பெறுவதற்கும், சபாநாயகர் பெறுவதற்கும் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். இதே நிலையை ரங்கசாமி கடைபிடித்தால் புதுச்சேரிக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும் என்று எதிர்பார்ப்பதாக நாராயணசாமி விருப்பம் தெரிவித்தார். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவித்தது போன்று ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்பேன் என்று ரங்கசாமியின் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், முதல்வர் அலுவலகத்தில் உள்ள 6 புரோக்கர்களை களை எடுத்தாலே ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தலாம் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் லக்கேரா மரணமடைந்தார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஆட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது, அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மாவட்ட ஆட்சியருடன் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் ஆய்வு மேற்கொண்டார். போதைப்பொருள் ஒருங்கிணைப்பு மைய அமைப்பின் 11வது மாநில அளவிலான பொதுக்கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் வணிக வரித்துறை கருத்தரங்கு அறையில் இன்று நடைபெற்றது.